Dear student, 12th standard chapter 3 la exercise 3.1 solve the equation 3x cube minus 16x square plus 23x minus 6 equals 0 if the product of the two roots is 1. Two product value 1 ன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டு ரூட்டோட ப்ராடக்ட் வேல்யூ 2ன்னு சொல்லிட்டாங்க. அந்த வேல்யூ நமக்கு 1க்கு ஈக்குவலாக இருக்கும்போது நமக்கு அந்த ரூட்டோட வேல்யூ என்ன கேட்குறாங்க. சரி, செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துரு கியூப் ஈக்குவேஷன் ஏ பி சி டி வேல்யூ தெரியும் நமக்கு. கோஎஃபிஷியன்ட் எக்ஸ் கியூப் ஏ, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் பி, எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் சி, கான்ஸ்டன்ட் டைம் டின்னு தெரியும் நமக்கு. ஓகே, இப்போ சால்வ் பண்ண நமக்கு 3 ரூட் ஆல்பா பீட்டா காமா தான் ஃபார்ம் ஆகும் நம்ம. ஓகே, காம்ப்ளெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 2 ரூட் ஓகே ப்ராடக்ட் வேல்யூனா நமக்கு 2 ரூட்னா எனி டு லாஸ்ட்னா பீட்டா காமா இருக்குது ஆல்பா பீட்டா எனி வேல்யூ 2 வேல்யூல மல்டிபிகேஷன் 1 சொல்கிறாங்க. மேக்ஸிமம் லாஸ்ட் வேல்யூ கன்சிடர் பண்ணுங்க. இப்போ பீட்டா காமா ஈக்குவல் டு 1னா இப்போ காமா ஈக்குவல் டு வரும் 1 பை பீட்டான்னு வச்சுக்கோ, அல்லது நான் பீட்டா ஈக்குவல் டு 1 பை காமா எனி ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு காமானா காமா 1 பை பீட்டா. அப்போ காமாக்கு நம்ம நியூ ரூட் என்ன கிடைக்கும், ஆல்பா அப்படியே இருக்கும், பீட்டா அப்படியே இருக்கும். அப்போ காமா மட்டும் எப்படி மாறும், 1 பை காமாவுக்கு கன்வெர்ட் ஆகும். அப்போ நியூ ரூட் வரை இந்த வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். இது நமக்கு இந்த கியூப் ஈக்குவேஷனோட ரூட்டு ஆல்பா பீட்டா காமா. நமக்கு புதுசாக நான் இந்த கண்டிஷன் கொடுத்துட்டான், 2 ரூட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ப்ராடக்ட் வேல்யூ எதுக்கு 1க்கு ஈக்குவலாக இருக்கும்போது நியூ ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. புதுசாக ஒரு நியூ ரூட்டுன்னா கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நமக்கு இந்த ஆல்பா பீட்டாவை காமா மட்டும் எப்படி மாறிடுச்சு, 1 பை பீட்டாவை கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ இதோட ரூட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கும் பாரு. இப்போ இதுக்கு என்ன வரும், ஆல்பா பீட்டா 1 பை பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி வேல்யூ தெரியும், -16 ப்ளஸ் 16/3. அப்போ ஆல்பா பீட்டா 1 பை காமா 16/3, இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு ஆல்பா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்பா ஈக்குவல் டு நேரம் சி பை ஏ. சி வேல்யூ நேரம் 23/3 தெரியும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எதில் கேன்சல் ஆகும், இந்த டேர்ம்ஸ் இருக்கும். பீட்டா பீட்டா நமக்கு கேன்சல் ஆகிடும், +1 ஆகிடும். ஆல்பா பீட்டா அப்படி இருக்கும், ஆல்பா பீட்டா அப்படியே இருக்கும். 23/3 ஈக்குவேஷன் 2. தேர்டு 3 வேல்யூ மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நெக்ஸ்ட்னா நமக்கு பீட்டா பீட்டாவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆல்பா ஈக்குவல்னா வரும் டி பை தான். அப்போ டி வேல்யூனா நமக்கு -6. அப்போ -6 + 6/3 இது கேன்சல் பண்ண நமக்கு 2 டைம்ஸ். அப்போ ஆல்பா வேல்யூ 2. இப்போ ஆல்பா வேல்யூ 2 கண்டுபிடிச்சி ரிமைனிங் பீட்டா வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும் நமக்கு. இப்போ பீட்டா வேல்யூ ஆல்பா 2 கொண்டு எதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம், இல்லை ஆல்பா பீட்டா 2 வேரியபிள் தானே இருக்குது. அப்போ ஆல்பா வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணால் எதில் கன்வெர்ட் ஆகிடும், பீட்டாவில் கன்வெர்ட் ஆகிடுமா. அப்போ ஈக்குவேஷன் 1ல் சப்ஜெக்ட் பண்ணுங்க. சப்ஜெக்ட் பண்ணாலும் ஆல்பாவுக்கு 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா கூட 16/3. எல்சி வந்து பீட்டா எடுத்துங்க. அப்போ 2 பீட்டா பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 1, எனக்கு பீட்டா இருக்குது +1 ஈக்குவல் டு 16/3. இந்த பீட்டாவில் அங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, 3ஆல் அங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 பீட்டா 3 பீட்டா ஸ்கொயர் 3 × 1 3 16 பீட்டா. இப்போ 16 பீட்டா அந்த சைடு வந்தால் -16 பீட்டா ஆகிடும். அப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஃபஸ்ட்டுக்குன்னா 3 பீட்டா ஸ்கொயர் 16 பீட்டாவில் ஒரு 6 பீட்டா போச்சுன்னா -10 பீட்டா ப்ளஸ் 3 = 0. இது நமக்கு ஜஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் சால்வ்னா 3 × 3 9, மல்டிப்ளை பண்ணால் 9, ஆட் பண்ணால் -10 வரும். 9 × 1 ரெண்டுக்கு நெகட்டிவ் கொடுங்க. ஓகே, அப்புறம் -10 வந்துச்சு. அப்போ என்ன ஃபேக்ட் நமக்கு டிவைடில் இங்கே 3 பீட்டா போனால் இங்கேயும் 3 பீட்டா, ஷார்ட்கட் மெத்தட் இங்கே 3 பீட்டா போட்டுங்க. இது சிங்கே பண்ணி 3ஆல் 10 நிமிஷம் 3 டைம்ஸ் இருக்கும். இப்போ பீட்டா -3 ஒரு ஃபேக்டர், 3 பீட்டா -1 அகைன் ஃபேக்டர். இப்போ இந்த டேர்ம்ஸ் ஈக்குவல் 0, 3 பீட்டா -1 = 0. அப்போ பீட்டா ஈக்குவல் டு -3 சொன்னால் +3 ஆகிடும். 3 பீட்டா ஈக்குவல் டு 1னா பீட்டா ஈக்குவல் டு 1/3. அப்போ நியூ ரூட் நமக்கு வரும் ஆல்பா 2 பீட்டா 3 1 பை பீட்டா 1/3. ஓகே, இது நமக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா, கொஞ்சம் பார்த்துங்க. நமக்கு 1 இந்த பீட்டாக்கு 1 போகிறீங்க, பீட்டாக்கு வந்து 3 போட்டால் இதான் நம்ம நியூ ரூட்டோட ஃபைனல் வேல்யூ. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.